தூங்கினவர் அந்த மாளிகையிலிருந்து யாரோ எழுப்பிடுற மாதிரி தெரியுது. எந்திரிக்கிறார். எஞ்சி பார்த்தா அந்த மந்திரிகள் சொல்லுகிறார்கள், இப்போ உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது, நீங்கள் வெளியே போகலாம் என்பதாக. எப்படி இப்போதான் நான் தூங்கினேன் என்பதாக சொல்லி கேட்டார். இல்லை நீ தூங்குனது காலையில், ஆனால் இப்போ நம்ம எழுப்பி விட்டுருக்கிறது சூரியன் மறைந்து விட்டது, உன்னுடைய நேரம் முடிஞ்சிச்சு, நீ அரண்மனை வெளியே போ என்பதாக சொன்னான். அரண்மனை விட்டு நீ வெளியே போ என்பதாக அவங்க சொல்லிட்டாங்க. உடனடியாக அழுகுறாரு, கதறார். இல்லை நான் இன்னும் எதுவும் எடுத்துகிட்டு போல, அதை எடுத்துக்கிறேன் இது எடுத்துக்கிறேன் என்னென்னமோ தூக்கி பார்த்தார்கள். அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் தூக்கி வெளியே கடாசி விட்டார்கள். உனக்கு காலையிலிருந்து மாலை வரை நேரம் கொடுத்திருந்தோம் இல்லையா, நீ என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் இல்லையா, நீ சாப்பிட்டு உன்னுடைய நேரத்தை வீண் பண்ணிட்ட, நீ வந்து நோக்கத்தை மறந்து விட்டாய், நீ உன்னுடைய நோக்கத்தை மறந்து விட்டாய், தூங்கி விட்டாய், எனவே உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, இப்போ நீ வெளியே போ, உனக்கு அந்த வைரமும் கிடையாது, இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் உனக்கு கிடையாது என்பதாக அங்கிருந்து அனுப்பியதாக வரலாறுல கிதாபில் எழுதுகிறார். அனைத்துக்குரியவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நேரம் இருக்கிறதே, அல்லாஹ் நமக்கு இபாதத் செய்வதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ் நமக்கு நேரத்தை நேர காலம் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் உலகத்தினுடைய மோகத்தில் நாம் மூழ்கி, உலகத்தினுடைய ஆசைகளில் நாம் மூழ்கி, உலகம் மட்டுமே என்பதாக எல்லாவற்றையும் நம் மறுமையை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ்ட்ட மௌத் வந்ததற்கு பிறகு யாரெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடு, ஒரு நாளை கொடு, ஒரு மணி நேரத்துக்கு கொடு, ஒரு வருஷத்துக்கு கொடு, நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டிட்டு வரேன் என்பதாக சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படாது என்பதாக குர்ஆன் பல இடத்தில் சொல்லியிருக்கிறதே.